வெல்கம் டு கிரேட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட ப்ராக்டிஸ் கேம்பை பற்றி அப்டேட் பார்த்துருவோம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம்ப்காக யாரெல்லாம் இப்போ ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வந்துட்டு அவைலபிளாக அசம்பிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் கேம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியகுமார் யாதவ், இவங்க ரெண்டு பேரும் ஸோ லீட்ஸாக இருக்க போகிறாங்க. ஸோ ஓவர்சீஸில் வில் ஜாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கேம்பில் வச்சுட்டு மானிட்டர் பண்ணுற சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு சூரியகுமார் யாதவ் கிட்ட ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கரண்ட் இந்தியன் டீமோட கேப்டன். ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமை லீட் பண்ணணும் அப்படின்னா அது சூரியகுமார் யாதவ் தான். ஸோ அதனால் சூரியகுமார் யாதவ் கிட்ட இந்த ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிற விஷயத்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஸோ ஹர்திக் பாண்டியா வர வரைக்கும் அதை மானிட்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ்லாம் வந்துட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்க்குறதுக்காக வந்துருந்தாங்க. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வந்துட்டு அவங்க இன்வால்வ்டாக இருக்கிறதுனால ஸோ இது எப்படி வந்துட்டு அவங்க எஃபெக்டிவாக வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு ஃபைனல்ஸும் கண்டிப்பாக வந்து அவங்க பார்க்குறக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸோ எப்படி வந்துட்டு அதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ வில் ஜாக்ஸை வந்துட்டு ஒரு பிரைமரி பேக்கப் பிளேயராக தான் மும்பை இந்தியன்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட க்ரூ சைட்லேருந்து ஒரு விஷயம் ரிவீல் ஆகிருக்கு. ஸோ டோட்டலி வந்துட்டு பிரைமரி ஓவர்சீஸ் பவுலர்ஸ், பிரைமரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் இருக்கும். அந்த செட்டுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி பேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிரைமரி பேக்கப் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு வில் ஜாக்ஸ் இருக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் இங்கே ரிவீல் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ரியான் ரிக்கில்டனோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கிறதுனால ஸோ ரியான் ரிக்கில்டனை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து டீம் வந்து ஒரு வில் ஜாக்ஸை எடுத்துகிட்டு போய் ஆடினாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் கான்ட்ரவர்சி ஏற்படுத்தும். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவான ஒரு பிளேயர். ரியான் ரிக்கில்டனோட அந்த ஒரு விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய டாப் ஆர்டர் ஓப்பனிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அவர் வந்து பை த டோர்னமெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியான் ரிக்கில்டன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் அவரை பிரைமரியாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சியோ அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் ரோஹித் சர்மாவோட இன்ஜுரி அப்டேட்டு. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாம்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இன்ஜுரினால் வந்து ஆஃப் த ஃபீல்டு போயிருந்தார் நேற்று மேட்ச்சில். ஸோ ரோஹித் சர்மாக்கு என்ன ப்ரோ வச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் அவருக்கு இருந்தது உண்மை தான். ஸோ அது வந்துட்டு க்யூர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஸோ அவரே வந்துட்டு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லேயே சொல்லிட்டாரு, ஹாம்ஸ்ட்ரிங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி. அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல வந்து கிளியர் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதாவது வந்துட்டு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வச்சு செஞ்சிட்ருக்காங்க. காரணம், ஹர்திக் பாண்டியா வந்துட்டு நேற்று விராட் கோலியோட செஞ்சுரியை வந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆடினார் அப்படின்னு சொல்லி ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி வந்து அவர் அடித்தார். அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அவர் இருந்திருந்தால் விராட் கோலியோட செஞ்சுரி வந்திருக்காதுன்னு சொன்னாங்க. இதுக்கு சிம்பிளான ஒரு பதில் தான். மேட்ச்சை நேற்று வின் பண்ணதுக்கப்புறம் நேற்று அந்த மேட்ச்சில் 50 அடித்த ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வின் பண்ணியிருக்கோம், ஹாப்பி தான். பட் ஆனால் நாங்கள் இன்னும் ஏர்லியாக வின் பண்ணியிருக்கணும். அக்ரெசிவ் பிளே அப்படிங்கிறது எங்ககிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த அக்ரெசிவ் பிளே பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாங்கள் இன்னுமே வந்துட்டு பால்ஸை மிச்சம் வச்சு மேட்சை வின் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு தான் ஹர்திக் ட்ரை பண்ணார். மற்ற பர்சனல் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா என்றைக்குமே பார்த்ததே கிடையாது. அண்ட் மற்றவங்களோட பர்சனல் ரெக்கார்டை வந்துட்டு ரீச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஹர்திக் பாண்டியா எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு வேலை செஞ்சது கிடையாது. அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா மேட்சை ஃபினிஷ் பண்ணிடுவார். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க 100 அடிக்கணுமா 200 அடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டு இருக்க மாட்டார். இது ஒரு டீம் மேனோட மைண்ட் செட்டு தான். பட் ஆனால் ஹர்திக் பாண்டியாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்துட்டு எந்த லெவலில் நியாயம்னு தெரில. நீங்கள் இதுக்கு வந்து என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.